திருநெல்வேலியில் நடந்த கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள SI கிருஷ்ணகுமாரிக்கு ஜூன் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். உங்க விரிவான தகவல். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். அதிக வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தையே உலுக்கிய கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கொலை செய்ததாக கருதப்பட்ட சுர்ஜித்தின் தாயார் SI-யாக இருந்த கிருஷ்ணகுமாரியை 9ஆம் தேதி வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஹேமா தற்போது திருநெல்வேலி நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று காலை முதல் மிக பரபரப்பாக நடந்து வரும் இந்த கொலை வழக்கில் ஹேமாவை நீதிமன்ற நீதிபதி ஹேமா கிருஷ்ணகுமாரியை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் குற்றவாளி சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரிக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து CBCID விசாரணை நடத்தவும் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிகா இது குறித்த விரிவான தகவல்களை நீதிமன்றத்தில் சேகரித்த போது பாளையங்கோட்டை KTC நகரில் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் காதலி சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தை உதவி ஆய்வாளராக இருந்த சரவணன், உறவினர் தேபால் ஆகிய 3 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கடந்த 10 மாதங்களாக சுர்ஜித்தின் தாயாரான SI கிருஷ்ணகுமாரியை CBCID போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை அதிரடியாக CBCID போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை திருநெல்வேலியில் இருக்கும் CBCID அலுவலகத்தில் வைத்து மிக நீண்ட விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணை முடிந்து நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அவர் துக்கம் தாங்காமல் கதறி அழுது வந்ததை நம்மால் காண முடிந்தது. பின்னர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் அடைந்து விழுந்த அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். பின்னர் அங்கு ஆசுவாசப்படுத்திய பின்னர் திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு அவரை கூட்டிக் கொண்டு வந்து நீதிபதி ஹேமா முன்பு ஆஜர்படுத்தினர். பரிசோதனை செய்யப்பட்டு உடல்நலம் நன்றாக பின்னரே நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற நீதிபதி ஹேமா கைது செய்யப்பட்ட பெண் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டை கொக்கரகுளம் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குற்றவாளி சுர்ஜித்தின் தாயார் SI கிருஷ்ணகுமாரிக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்து எடுத்து விசாரிக்க CBCID-க்கு தற்போது நீதிபதி ஹேமா உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து நிகழ்வுகளையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் ராதிகா. இதுவே தற்போது இருக்கும் நிலவரம் ராதிகா.